இந்த வாழை மரம்லாம் மனுஷனா மாடாயா ஒன்னாது கீழே ஒண்ணா போட்டுருக்குற இன்னும் இந்த வாழைக்கட்டை ஒண்ணா போட போறியா அடிபட்டு பத்தி என்ன பரிசு ஐயா நடு ரோட்ல கொண்டாந்து வாழை மரத்தை போடுறிய அடிபட்டு போட்ட என்ன பண்றது ஏன் மனுஷன் தானே என்னாச்சு என்ன கீழே விழுந்துட்டாரா ஏயா அறிவு இருக்கா அந்த அடிபட்டு போயிட்டா கீழே உங்களுக்கு மரத்தை தூக்கி போடுறிய மனுஷனையா ரோட்ல போடுறிய பொது ரோட்ல என் வீடு என் வீட்டு ரோடு நீங்க என்ன கண்ணை புரண்டிலே வச்சுக்கிட்டு வந்தே நான் தூக்கி என் வீட்டுக்கு மேல கட்டி போடுறியா உங்க கண்ணை புரண்டிலே வச்சுக்கிட்டு வாழை மரத்தை போடுறியா அடிபட்டு போயிட்டு கால அடிபட்டு புரண்டிலே வச்சுக்கிட்டு ரோடு பொதுவான ரோடு வாழைக்கட்டையில கொண்டு போடலாமா நீங்க வர நீங்க பாத்து வரதா இல்லையா உங்களுக்கு வீட்டு அங்க போடக்கூடாது நீங்க வந்த நீங்க பாத்து இல்ல யாரும் பொறுங்க அந்த அளவு வர்றது பாத்து இல்ல என்ன வாழைக்கட்டையை கொண்டாந்து ரோட்ல போட்டு நீ அவங்க மேல குத்த சொல்றிய வாழைக்கட்டையை கொண்டாந்து இந்த மாதிரி ரோட்ல போடலாமா தானே ஒதுங்கி போகணும் ஏப்பா ஒதுங்கி போனா ரோட்ல கொண்டாந்து இப்படிதான் போடுறதா எப்ப அழிவு போன பிளாக்காயே ரோட்ல போடுறீங்க பூசணிக்காயே ரோட்ல போடுறீங்க எப்ப ரோட்ல போறான் வர்றான் உயிரோட வாழ வேணாமா இது மாதிரி போட்டீங்கன்னா ரோட்ல போறவனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இதுக்கு தானே ஊராட்சியில மக்கும் குப்பம் மக்காத குப்பம்னு வச்சிருக்காங்க அதுலதான் கொண்டு போடணும் ஜோலிய பாத்துக்கிட்டு போயா வேக்கான பேச வேண்டாம் ஜோலிய பாத்துட்டு போயா இப்படிதான் ரோட்ல கொண்டாந்து போடுவா உனக்கு பஞ்சாயத்து வேற போங்க இப்படித்தான் நடக்கும் இங்க தெரியாதா போங்க இதெல்லாம் திருத்துற ஜென்மம் கிடையாது யாரு கேட்க போறாங்க போங்க கிளம்புங்க யோ நீ ஜோலிய பாத்துக்கிட்டு போயா இப்ப நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இது ஒரு விழிப்புணர்வு குறும்படம் தான் வயக்காட்டு பசங்க சேனல்ல இருந்து வந்து பதிவு பண்ணிருக்காங்க இது எதனால பதிவு பண்ணிருக்காங்கன்னா இந்த நம்ம மக்கள் எல்லாருமே ரோட்ல நம்ம ரோடுங்கிற பட்சத்துல நினைச்சுக்கிட்டு எல்லா குப்பைகளையும் மத்த பூசணிக்காய் மத்த வேஸ்ட் அனைத்தையுமே ரோட்ல போட்டுறாங்க ரோட்ல போடுறதுனால அது ஒண்ணு மக்களுக்கு சாலைகளுக்கு இடையூறா வாகன விபத்துகள் நிறைய நடக்குது அதனாலதான் நம்ம ஊராட்சியில என்ன பண்றாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு இது பண்ணி திறன்பட பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாரையுமே அந்த குப்பைகளை சேகரிச்சு மக்கும் குப்பை மக்கா குப்பைகளை அவங்கவுங்க போட்டுட்டா நானும் சுத்தமாவும் நம்ம வீடு சுத்தமாவும் நன்றி வணக்கம்